வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் படத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர்ஸ் பார்க்கலாம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? மெசபடோமிய நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமையான நாகரிகம் ஆகும். தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் இருந்ததை உறுதி செய்யும் சான்றுகள் யாவை? பண்டைய தமிழ் இலக்கியங்கள், அயல்நாட்டு பயணிகளின் குறிப்புகள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள். காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணையும் பிறந்த ஊர் எது? புகார். பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் பூம்புகாரும் ஒன்று. பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமாகும். பூம்புகார் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது? வங்காள விரிகுடா. கடல்வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் உருவாகின. பூம்புகார் துறைமுகம் காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. பூம்புகார் எந்த அரசின் துறைமுகமாகும்? சோழ அரசு. பூம்புகார் நகரத்துக்கு புகார், காவேரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உள்ளன. மாநாயகன் என்றால் டேஷ் என்று பொருள். பெருங்கடல் வணிகன். சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாயகன் ஆவார். நாயகன் கோவலனின் தந்தை மாசாத்துவான் ஆவார். மாசாத்துவான் என்றால் பெருவணிகன் என்று பொருள். புகார் நகரில் கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வருகை புரிந்தனர். இங்கு வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றின. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கருதியதை கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. பட்டினப்பாலை ஆசிரியர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? பொது ஆண்டுக்கு முன் 2. பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உத்திரங்கண்ணனார் ஆவார். மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம், தென்கடல் முத்து, கிழக்கு பகுதி பவளம், வடமலை தங்கம். மேலும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. பூம்புகாரில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்தது. பொது ஆண்டு 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த அந்த புகார் நகரம் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்திருக்கலாம். அதன் சான்றுகளை பூம்புகார் நகரில் இன்றும் காணலாம். மதுரையை ஆட்சி செய்தவர்கள் யார்? களப்பிரர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. முதல் சங்கம், 2ஆம் சங்கம் மற்றும் கடைச்சங்கம் ஆகியவை மதுரை நகரில் நடைபெற்றன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் ஆவார். இவர் முத்துக்களை உவரி எனும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி உள்ளது. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் மற்றும் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமர்ந்திருந்த இடம் மதுரை. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனீஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. சாணக்கியர் மதுரையை பற்றிய தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். படிப்புக்காக காஞ்சிக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணி யார்? யுவான் சுவாங். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருந்தார். புகார் துறைமுக நகரமாகும். மதுரை வணிக நகரம். காஞ்சி கல்வி நகரம் ஆகும். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? காளிதாசர். மேலும் கல்வியிற் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களில் முதன்மையானவராக திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்துள்ளார். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் காஞ்சியம் ஒன்று என்று எந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார்? யுவான் சுவாங். அவை அயோத்தியா, மதுரா, ஹரித்துவார், வாரணாசி, காஞ்சிபுரம், உஜ்ஜயினி மற்றும் துவாரகா ஆகும். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? காஞ்சி. இது கோயில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? காஞ்சிபுரம். சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்ள உதவுகிறது. சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோடு உடைத்து. இதுதான் நாடுகளின் சிறப்புகள்.